வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு கே ஸ்கொயர் அகாடமி. இன்னைக்கு நம்ம தமிழ்ல 7ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து பார்க்க போறோம். வாங்க தொடங்கலாம். ஓகே. அருள்நெறி அறிவை தரலாகும். அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது. போற்றாதாரையும் இகழாது. கொள்ளா விரதம் குறியாக. கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே. என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பு மரமும் ஊக்கிவிடும். அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல், ரொம்ப புரியக்கூடிய பாடல். இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக மறுமுறை ஒரு முறை படிக்கிறேன். அருள் வழியில நடக்கக்கூடியவங்களுக்கு தான் அறிவு பெற முடியும். இதுவே தமிழன் காலாகாலமும் எல்லா உலகத்துக்கு சொல்ற நீதி. ஒரு பொருளை பெற வேண்டுறதுக்காக யாரையும் புகழாம இருக்கணும். போற்றாதாரையும் இகழாம இருக்கணும். ஒரு உயிரை கொல்லி அதை கொன்னே ஆகணுங்கிற விஷயத்த குறியா இல்லாம, அதே மாதிரி பொய்ங்கிற விஷயத்த கொள்கையா வச்சுக்காத நெறிய கொண்டு இருக்கணும். எல்லா மனிதரும் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்க என்றும் இசைந்திடும் அன்பு அறமே. அன்பு மரமும் ஊக்கிவிடும். அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். ஸோ இப்படி தமிழ் மக்களோட இன்புற கலந்திருக்கு அப்படிங்கிறத நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் குறிப்பிடுகிறார். இப்ப இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப கஷ்டமான சொல்லும் பொருளும் எதுவும் கிடையாது. ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். குறிக்கோள். விரதம், நோன்பு. பொழிகிற, தருகின்ற. எளிமையா இருக்குன்னு நம்புறேன். ஓகே, இப்போ இந்த நூலாசிரியர் பத்தின குறிப்பு. இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். இவருக்கு காந்திய கவிஞர் ஒரு பேர் இருக்கு. என்னது இது காந்திய கவிஞர் அப்படின்னா, காந்தியோட கொள்கைகளை ரொம்ப ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை ரொம்ப தீவிரமா பின்பற்றியவர் இவர். இவர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், மனசுல வச்சுக்கோங்க. இவர் எழுதிய முக்கிய பாடல்கள் என்ன அப்படின்னா, மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓகே, என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓகே, இவர் எழுதிய மற்றொரு பாடலை பார்க்கலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. பண்டு செய்த புண்ணியந்தன் பழித்ததே நம் பார்த்திட. இந்த பாடல ஆக்சுவலா வந்து பல விதமா எப்படின்னா வேற வேற புலவர்களை நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை எப்படி ஈஸியா எளிமையை ஞாபகப்படுத்திக்கிறதுனா, கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு சொன்னோடனே கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம என்ன நடந்துச்சு? அகிம்சை தான் நடந்துச்சு. அப்ப அகிம்சையை நிலைநாட்டிட்டு இருந்தவர் யாரு அப்படின்னா காந்தியடிகள். நமக்கு தெரியும். அப்ப காந்தியடிகளை பின்பற்றியவர் யாரு? ஒரு புலவர் அப்படின்னா காந்திய கவிஞர் நாமக்கல் வேராமலிங்கனார். ஸோ இந்த விதமா தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? வழி. குரலாகும், குரல் கூட்டலாகும். வான் கூட்டல் வழி, வானொலி. மோனை சொல்ல என்ன அர்த்தம்? ஒரு 2 வார்த்தை இருக்குன்னா 2 வார்த்தைக்கு முதல் எழுத்து ஒரே எழுத்தா அமைஞ்சிருக்கணும். அருள் நெறி, அதுவே அதுக்கு அடுத்தது எதுகை, 2ஆம் எழுத்து ஒன்றுபோல் வரணும். அருள், பொருள். இது 2ஆம் எழுத்து ரூ மட்டும் ஒத்து போகுது. 3வது ஏய்பு என்ன அப்படின்னா, கடைசி எழுத்து இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். தரலாகும், குரலாகும், உருவாகும், தரலாகும். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இம்ல முடியுது. இப்ப இதெல்லாம் ஏய்பு நடை. ஓகேங்களா? இலக்கணத்துல தான் நீங்க ரொம்ப தீவிரமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த பாடலுக்கு போகலாம். ஒன்றல்ல இரண்டல்ல. என்னது ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னா, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டு. தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வளம். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை. அது என்ன பரணி வகை அப்படின்னா, ஒரு பகை மன்னரை வென்றதுக்காக ஆக்சுவலா வென்ற மன்னரை நோக்கி பாடக்கூடிய ஒரு பாடல் வகை தான் பரணி. இந்த பரணி ஆக்சுவலா தோத்த மன்னரோட நிலத்தோட பேரை வச்சு வரும். ஆனா ஜெயிச்ச மன்னரை பத்தி புகழ் பாடி வரும். ஸோ பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை. பரிபாடல் களம்பகம் 8 தொகை. வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும். அகம் புறமும் அப்படின்னு இருக்குது. அகநானூறு, புறநானூறு. இந்த வான் புகழ் கொண்ட குரலோடுங்கிறது திருக்குறள். செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். மறுபடி ஒன்றரை இரண்டுல தம்பி போது முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் படிக்கும் போதே. முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. வான் புகழ் அளவுக்கு முகில் அளவுக்கு புகழ் படைத்த ஒரு வள்ளல். உபகாரிங்கிறதுக்கு வள்ளல் பொருள்.
கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி. ஒரு கவி சொல்லுக்காக தன்னோட தலையவே கொடுத்தார். யார் அந்த வள்ளல் யாரு அப்படின்னா குமணன். குமண வள்ளல் தான் ஒரு புலவரோட கவி சொல்லுக்காக தன்னோட தலையவே கொடுத்தார். இப்படி தமிழரும் தமிழ் இலக்கியங்களோட பெருமையும் சொல்ல ஒண்ணு ரெண்டா இருக்கு, நிறைய இருக்கேன் அப்படின்னு ஒரு சினிமா பாடல் தொகுப்பு மாதிரியே இருக்கும். உடுமலை நாராயண கவி ஆக்சுவலா வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர். ஸோ அவரோட பாடல்கள்லாம் பொதுவா சொன்னா அந்த சினிமா பாட துணியிலேயே இருக்கும். ஓகே. ஒப்புமைன்னா என்ன? இணை. அற்புதம், விந்தை, முகில், மேகம். எக்ஸ்கியூஸ் மீ. உபகாரி, வள்ளல். இந்த உபகாரி வள்ளல்ங்கிற வார்த்தைலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு வந்து அதிகமா என்ன சொல்ல பழக்கம் இல்லாத சொற்கள். ஓகே. இதுல பாடலின் பொருள் மெனக்கெட்டு படிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்காது. ரொம்ப ஈஸியா புரியக்கூடியதா தான் இருக்கும். ஓகே. இப்ப ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். உடுமலை நாராயண கவிக்கு இன்னொரு பட்டப்பேர் என்ன அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்று விளங்கியவர். ஓகே. இதை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இதுக்காக தான். திரைப்பட பாடல் துணியிலேயே இருக்கும் இந்த பாட்டு. இதை நீங்க கவனிச்சுருக்கீங்க. முதல்ல 2 வரியிலையும் குறைஞ்ச வரியிலையும் உள்ள இருக்கக்கூடிய பல்லவிகள் எல்லாம் ஒரு மாதிரி சரணங்கள் எல்லாம் கூடுதல் வரியில இருக்க மாதிரி வரும். திரைப்பட பாடல் துணியிலேயே இருக்கும். ஓகே. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் மேகம். அந்த முகில் தான் மேகம். மேகம். ஓகே. 2 அல்ல, 2 கூட்டல் அல்ல. தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத. ஓகே. இப்ப நம்ம அடுத்தது வந்தாச்சு. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஓகே. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை. இப்போ ஒரு குழந்தை என்ன செய்யும்? முதல்ல தனக்கு என்னங்கிறதே தெரியாது. சுத்தி இருக்கவங்கிறத நல்லா கேட்கும். அதை திருப்பி பேசும். ஸோ கேட்பதும் பேசுவதும் இதுதான் ஆக்சுவலா சரியான ஆர்டர். ஆனா இதுதான் ஆக்சுவலா இவங்க கொடுக்குறது. பேசுவதும் அதை கேட்பதும் அதுதான் மொழியோட முதல்நிலை அப்படின்னு சொல்லி மொழியோட முதல்நிலையா குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்த வரியும் என்ன? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. அப்ப என்ன எழுதப்படுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஓசை இருக்குல்ல. இப்ப நம்ம பேசுறோம். அந்த பேசும்போது அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆக்சுவலா ஒரு வரி வடிவம் வேணும். ஒரு எழுத்து வடிவம் வேணும். அதுதான் நம்ம ஆக்சுவலா வந்து வரி வடிவம் சொல்லி சொல்றோம். ஓசைக்கான வரி வடிவம் ஓ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த ஓசை இந்த எழுத்துக்கோட பொருந்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கிறோம். இப்படிதான் நம்ம ஆக்சுவலா வந்து ஓசையும் எழுத்தையும் ஒன்னோட ஒன்னா இணைச்சு நம்ம வந்து எழுத்து வடிவமா ஓசையை மாத்துறோம். அப்படி எழுதி படிக்கிறது தான் மொழியோட 2ஆம் நிலைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது, அதாவது சவுண்ட் வேவ்ல அமையக்கூடிய பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது. அன்னன்னைக்கு அப்பப்ப தேவைக்கு பேச்சு மொழி ரொம்ப ரொம்ப பயன்பாட்டுக்குரியது. ஆனா எழுத்து வடிவங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீண்ட கால பயன்பாடு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒருவேளை எழுத்து வடிவம் பண்ணல அப்படின்னா நமக்கு தமிழ் வந்து இவ்வளவு காலம் நிலைச்சு நின்றுக்குமான்னு தெரியல. ஏன்னா பல மொழி நசுக்கல்கள் காலகாலத்துக்கு நடந்திருக்கு. அந்த மொழி நசுக்கல்களுக்கு மத்தியில நம்ம மொழியும் காணாம போயிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்த காணாமல் போகாம என்ன சொல்லி காப்பாத்தி வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது எது அப்படின்னா நம்ம மொழிக்கு வரி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் உண்டு. இப்ப கூட பல மலைவாழ் மக்கள் நாடோடிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க பேச்சு மொழி ஒண்ணு இருக்கும். ஆனா அதுக்கு வந்து ஒரு சரியான எழுத்து வடிவம்லாம் இருக்காது. அதை இன்னும் காலகாலமா பரம்பரையா பேசுவாங்க. அவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பேசுவாங்க. ஆனா யாருக்கும் அதுக்கான எழுத்து வடிவம்லாம் எதுவும் தெரியாது. ஓ, இந்த வார்த்தைக்கு இதான் பொருள் அப்படின்னு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ நம்ம மொழி ஏன் இப்படி நீடிச்சு நிக்குதுன்னா நமக்கு மொழி வடிவமும் உண்டு. அதுக்கான எழுத்து வடிவமும் உண்டு. ஸோ தமிழ் மொழிக்கு பேச்சு எழுத்துன்னு 2 வடிவமுமே பயன்பாட்டுல இருக்கு. ஸோ அப்ப மொழிக்கு உயிர் நாடியா என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சு மொழி தான் மொழிக்கு உயிர் நாடியா விளங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது ஓகே. இங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா மு வரதராசனார். அப்படின்னு குறிப்பிடப்படுற மு வரதராசனார். ஓகே. இங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உழவாகும். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தொகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் நம்ம ஆக்சுவலா ஏதாவது ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மொத்த பொருளும் வேற மாதிரி மாறிடும். இதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். நான் பறவையை பார்த்தேன் இது நார்மலான வார்த்தை. நான் பறவையை பார்த்தேன்.
அப்ப பறவைய பார்த்தது யாரு? நான். நான் தான் பறவைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2வது சொல்லணும். நான் பறவையை பார்த்தேன். இந்த இடத்துல பறவைய நான் அழுத்தி சொல்றேன். அப்ப என்ன ஆகுது? நான் அந்த பறவைய பார்த்துட்டேன். யாரும் பார்க்காத அந்த பறவைய நான் பார்த்துட்டேன். அந்த பறவைய பெருமைப்படுத்தி பேசுறோம். இப்போ நான் பறவையை பார்த்தேன். ஆனால் அது பறந்து விட்டது. நான் பார்க்கத்தான் செய்தேன். நாம என்ன சொல்றோம்? பறவைய நான் பார்க்க தான் செஞ்சேன். ஆனா அதுக்கே பயந்து ஆக்சுவலா பறந்து போயிருச்சே. அது மாரி இந்த பார்த்தேன்னு அழுத்துறேன் அப்படின்னா, அப்போ இந்த மொத்த விஷயம் பாருங்களேன். ஒவ்வொரு டைம்லயும் நான் ஒவ்வொரு வார்த்தைய மட்டும் அழுத்தம் குடுக்கும்போது, மொத்த மொத்த பொருளுமே வேற ஒரு இடத்துக்கு மாறுது. ஸோ இததான் என்ன சொல்றான்னா, எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில், திரிபும் தத்தமிழ் சிறிது உழவகம் அப்படின்னு சொல்லிட்டு, நன்னூல் என்ன சொல்லுதாம்? இப்படி சொல்லை ஏற்ற இறக்கத்தோட ஒலிக்கிறது மூலமா, அதோட பொருள் மாறிரும் அப்படின்னு சொல்லி நன்னூல் எடுத்து சொல்லுது. ஓகே. அடுத்தது வட்டார மொழி ரொம்ப பெருசா இது தேவைப்படாது. கிளைமொழி. கிளைமொழின்னா என்னன்னா, ஒரு மொழியில இருக்கக்கூடிய மக்கள் வேற வேற இடங்கள்ல போய் தங்கி இருக்கும்போது, அப்ப அதோட தொடர்பு மொழி, அதோட என்ன சொல்றது? இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மதுரையில இருந்து இப்ப சங்கம் வளர்த்த இடங்கள்ல இருந்து ஆ மக்கள் பிரிஞ்சு தொழில் காரணமாவோ, இடம்பெயர்வு காரணமாவோ அவங்க எங்க போறாங்க? ஒருத்தர் கிளம்பி கன்னியாகுமரி, இல்ல இந்த பக்கமா மலைப்பகுதிகள நோக்கி போறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இங்கிட்டு நார்த் பக்கமா சொன்னோம்னா காஞ்சிபுரம், ஆ கர்நாடக பகுதிகளுக்கெல்லாம் போறாங்க. இப்படி ஒவ்வொரு கார்னருக்கும் மக்கள் விலகி போகும்போது, சங்கம் வளர்க்கிற இடத்துல தான் மொழியோட தீவிரம் ஜாஸ்தியா இருக்குது. அப்போ அந்த இடத்த விட்டு அவங்க விலகி வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து செல்லும்போது, அந்த இடத்துல ஆக்சுவலா அவங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல அந்த மொழிய வேற ஒரு மாரி திரிச்சோ, இல்ல ஒரு மாரி அவங்களுக்கு மருவியோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு மொழி வேற ஒரு மொழியா உருமாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த மொழிக்குள்ளக்க சின்ன சின்ன திரிபுகள் எல்லாம் இடம்பெற்று அதுக்கு ஒரு இலக்கிய நடையெல்லாம் பெற ஆரம்பிச்சுரும். அப்படி உருவான மொழிகள் தான் கிளை மொழிகள்னு சொல்லி குறிப்பிடுறோம். அப்படி என்னென்ன மொழிகள் உருவாயிருக்கு அப்படின்னா, தமிழ்ல இருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம்ங்கிறதெல்லாம் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளா கணக்கிடப்பட்டிருக்கு. ஓகே. எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. அப்ப வரி வடிவம்னா என்ன அப்படின்னா, லைக் லெட்டர் ஃபார்மேட். அதுக்கான ஒரு எழுத்து வடிவம் தான் ஆ வரி வடிவம்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஒரு மொழியானது நீண்ட காலம் வாழணும் அப்படின்னா, அதுக்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. யோசிச்சு பாருங்க. அததான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கல்வெட்டுகள நமக்கு ஆக்சுவலா எழுத்து வடிவமா பொறிக்கலைன்னா, நமக்கு தமிழுக்கு இவ்வளோ ஆதாயம் இருக்குங்கிறத நமக்கு தெரியாமலே போயிருக்கும். ஓகே. பேச்சு மொழிய நம்ம ஆக்சுவலா உலக வழக்குன்னு சொல்லுவோம். எழுத்து மொழிய இலக்கிய வழக்கம்போம். ஏன் அப்டின்னா, உலக வழக்குங்கிறது பேசும்போது நம்ம ஆக்சுவலா முன்னும் பின்னுமா பேசுவோம். ஒரு விஷயத்த நீட்டியோ, குறைச்சோ கூட நம்ம சொல்லிப்போம். அது நம்ம ஒரு தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம். அது சகஜமா, நார்மலா, சாதாரண ஒரு விஷயமா தான் பார்ப்போம். ஆனா, எழுத்தா அத எழுதும்போது அதுக்கு இலக்கிய நடை இருக்கா? அதுக்கு பொருள் சரியா எல்லாருக்கும் புரியும்படியா இருக்கா? எல்லாத்தையும் கவனிச்சு நம்ம செய்வோம். இதுதான் பேச்சு மொழிய உலக வழக்குன்னும், எழுத்து மொழிய இலக்கிய வழக்குன்னும் சொல்றோம். இதே விஷயத்த ஆ தொல்காப்பியர் தன்னோட இதுல கூட சொல்றாரு. தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? ஆ உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிறாரு. செய்யுள் வழக்குனா பெரிய வித்தியாசம் இல்ல. இலக்கியம் தான் செய்யுள், செய்யுள் தான் இலக்கியம். ஸோ இலக்கிய வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் பிரிக்கிறார். உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு பிரிக்கிறார். பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னா, அத டைக்ளாசிக் லாங்குவேஜ், இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்களாம். தமிழும் ஒரு இரட்டை வழக்கு மொழி தான். ஏன்னா, நமக்கும் பேச்சு வழக்குக்கும், எழுத்து வழக்குக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம பேச்சுல நெறைய வார்த்தைகள் சொல்லுவோம். ஆனா, அது எழுத்து வழக்குல நம்ம அத கொண்டே வரமாட்டோம். ஓகே. அது என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம இப்போ இதுல பார்க்கலாம். கேட்டல், பேசுதல்ங்கிறதெல்லாம் முதல் நிலை. படித்தல், எழுதுதல்ங்கிறது 2ஆம் நிலை. பிற மொழிகள் படிக்கிறதுக்கு படித்தல், எழுதுதல் தான் இன்றியமையாதது. தாய்மொழி படிக்கிறதுக்கு கேட்டல், பேசுதலே போதுமானது. ஓகே. பேச்சு மொழியில சில எழுத்துக்கள நம்ம வேற விதமா உச்சரிப்போம். உதாரணத்துக்கு ஈங்கிற எழுத்த நம்ம ஏங்கிற சவுண்ட்ல தான் அதிகப்படியா உச்சரிச்சிருக்கோம். அதுக்கு தான் எடுத்துக்காட்டா என்ன சொன்னாங்க? இலை, இலை எடுத்துட்டு வா, இலைய கொண்டு போய் குப்பையில போட்டுரு, இலைய கொண்டு போய் மாட்டுக்கு போடு. இப்படியெல்லாம் இலைய தான் ஆடு, மாடுகளுக்கு போடுங்க. இப்படியெல்லாம் இலைன்னு தான் சொல்லுவோம். நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம். அதே மாரி உலகம், உலகம்ங்கிற வார்த்தைய நம்ம சொல்லும்போதே, உலகம், உலகம் ஒரு உருண்டை சார். எங்க அப்பா சொன்னாரு அப்படின்லாம் நம்ம ஆக்சுவலா ஒரு மாதிரியா ஆக்சுவலா அந்த ஊங்கிற சவுண்டா ஓங்குற மாதிரியான ஒலிநயத்தை தான் நம்ம உச்சரிப்போம். ஓகே. ஸோ இதுல வேற என்ன இருக்கு? ஆமா. அது அவ்வளவுதான். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. அதனால தான் தமிழை இரட்டை வழக்கு மொழின்னே சொல்றோம். ஓகே. இதுல வேற எது இருக்கா? இங்க கடைசியா வந்தாச்சு. பாவேந்தர் பாரதிதாசனோட ஒரு பாடல் இங்க இருக்கு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் எடுத்து செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இந்த செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும்.
ஸோ எல்லாமே வேண்டும் வேண்டுங்கிறாரு. என்ன வேணுங்கிறாரு? எளிய நடையில தமிழ் நூல்லாம் இருக்கணும். இலக்கண நூல்கள்லாம் புதுசு புதுசா இன்னும் இயற்றணும். வெளியுலக சிந்தனைகள்ல புதுசு புதுசா விளைஞ்சிருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம இணையான தமிழ் பெயர்கள்லாம் கண்டுபிடிச்சு, அது தெளிவுறுத்துற மாரி, அதாவது புரிய வைக்கிற மாரி படங்கள் எல்லாம் எடுத்து, அதுக்கு சுவடி எல்லாம் செய்துன்னா, நம்ம இப்ப ஜெராக்ஸ்ன்னு சொல்றோம்ல, படி எடுத்தல். அதான் சுவடியெல்லாம் செய்து, செந்தமிழ செழுமை மிக்க தமிழா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோட ஆசையா? பாவேந்தர் பாரதிதாசனின் ஆசை. ஓகே. மொழியின் முதல்நிலை பேசுதல், கேட்டல் ஆகியவனாகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். ஓகே. இதை தாண்டி இதுக்குள்ளக்க ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. சொலவடைகள் ரொம்ப முக்கியமெல்லாம் இல்லை. நீங்க ரொம்ப படிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி வட்டார வழக்கு கதை நயத்தோட சார்ந்ததாக தான் இருக்கும். வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கும் நீங்க குழப்பிக்கிறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஓகே. இதை தாண்டினா நம்ம வர வேண்டிடும். இலக்கணம். ஓகே. குற்றியலுகரம், குற்றியலுகரம். நமக்கு ஆல்ரெடி தமிழ் எழுத்துக்களை 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு முதல் எழுத்து, இரண்டாவது சார்பெழுத்து. ஓகேங்களா? முதல் எழுத்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்தோட தொகுப்பு தான் முதல் எழுத்து. சார்பெழுத்துனா என்ன அப்படின்னா, சார்பெழுத்து மொத்தமா 10 வகையா பிரிக்கும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுல நம்ம குற்றியலுகரம் மற்றும் குற்றியலிகரத்தை தான் இந்த பதிப்புல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. குற்றியலுகரம்னா என்ன? குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை திருப்பி திருப்பி சொல்லி பார்ப்போம். திருப்பி சொல்றேன். குழந்தை, வகுப்பு, பாக்கு. இப்ப நான் அந்த பாக்கு சொல்லும்போது பாக்கு, அந்த இக்கு சவுண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய கூ சவுண்டு முழுமையா இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த கூவை ஹாஃபா நான் வெட்டி விட்ட மாதிரி இருக்கும். முழு கூ சொல்லாம அதுல பாதி பாதி மட்டும்தான் நான் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை, குழந்தை, அந்த கூவோட முழு சத்தமும் வருது. வகுப்பு, பாக்கு, பாக்கு. அந்த இக்குக்கு தான் அழுத்தம் கூடுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய கூவுக்கு சத்தம் குறையுது. இது மூலமா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சொல்லுல ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் ஃபர்ஸ்டோ மிடில்லயோ வரும்போது அது முழுமையா ஒலிக்கும். சொல்லோட கடைசியில வந்தா அதுக்கு ஒரு மாத்திரைங்கிறது ஒரு முழுமையான சவுண்டு. குரலுக்கான முழு சவுண்டு ஒரு மாத்திரை. அதுல இருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவே ஒலிக்குமா. அதுதான் கூசூடு தூபுரு. என்ன இது கூசூடு தூபுரு அப்படின்னா, வல்லினத்தோட கசட தபர இதோட உகர ஃபார்ம் தான் குசுடு துபுரு. கூசுடு துபுரு உகரம் ஃபார்ம், அதாவது கூட ஊ சேர்ந்ததுக்கான ஃபார்ம். இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக ஒரு மாத்திரை அளவுக்கு இல்லாம வெறும் அரை மாத்திரையா குறைஞ்ச அளவு ஒலிக்கும். இதுவே தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். இந்த குற்றியல் உகரத்துக்கு இங்க சில எடுத்துக்காட்டு இருக்கு. நான் இது எல்லாமே ஆக்சுவலா அடுத்து வரக்கூடிய இதுல இன்னும் டீட்டெயிலா வருது, அங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்க முற்றியல் உகரமும் சேர்ந்து வந்துச்சு. முற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னா, முற்றியல் உகரத்துல இறுதியிலேயே வந்தா கூட கூ சவுண்டு முழுமையாவே ஒலிக்கும். தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிப்பது. முழுமையும் அந்த உகரம் சவுண்டு முழுமையா ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையா அந்த சவுண்டு ஒலிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு முற்றியல் உகரம். இது எங்க வரும் அப்படின்னா, தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம். ஒரு தனிக்குறில் எடுத்திருக்கணும். பூ, ப, வி, அ, வ. பூ, ப, வி, அ, வ இதெல்லாமே ஒரு தனியா வரக்கூடிய குறில் எழுத்துக்கள். இதை தாண்டி வேற எக்ஸ்ட்ராவா வேற யாரும் இல்லை. இந்த தனி குறிலை அடுத்து என்ன வந்துருச்சு? உகரங்கள் வந்துருச்சு. என்ன உகரங்கள்? வல்லின உகரங்கள் வருது. அப்படின்னா கூசூடு தூ பூக்கு விளக்கல்ல, இங்க கூசூடு தூரு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 5ம் தனிக்குறிலை அடித்த வல்லின உகர ஃபார்ம்ல இருக்குது. இந்த மொதல் ஃபார்மேட்டுக்கு இதுதான் விளக்கம். மாவு 7 இதுல நெடில் எழுத்து தான், ஆனாலும் கூட ஒரு இடையின உகரம் ஊவும் அதுக்கடுத்து மெல்லின உகரம் லூவும் வந்திருக்கு. இப்படி வரும்போதும் இது இடையின மெல்லின உகரங்கள் இப்படி வந்தாலும் நமக்கு என்ன ஆகும்? முற்றியல் உகர ஃபார்ம்ல தான் ஒலிக்கும். ஓகேயா? ஓகே. இது தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குறில் எழுத்துக்களை நம்ம பொதுவா நம்ம ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயனா அப்படின்னு தான் படிப்போம். தமிழ் படிக்கிறவங்களுக்கு புரியும். குறில் எழுத்தை குறிக்க கரம்ங்கிற வார்த்தையை சேர்ப்பாங்க. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு கான், ஐகான், அவுகான் அப்படின்னு வரும். ஒருவேளை ரெண்டுத்தையும் காமனா குறுநெடில் ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா காரம்.
மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம், அகாரம். ஸோ இப்படி அந்த எழுத்துக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக காரம்ங்கிற வார்த்தை 2 குறிலுக்கும் பொருந்தும், நெடிலுக்கும் பொருந்தும். குறிலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வார்த்தை கரம், நெடிலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது கான். குறில் 2த்துக்கு சேர்ந்து வர்றது காரம், ஆயுத எழுத்துக்கு வந்து கேனம், அக்கேனம் அப்படின்னு வரும். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப குற்றியலுகரத்துக்கு வகைகள் மொத்தமா 6 வகைகள் இருக்கு. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் இப்படின்னு மொத்தமா இங்கிட்ட வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இருக்கு. அப்புறம் நெடில், ஆயுதம், உயிர் இந்த 3 இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் பார்க்கலாம். தனி நெடிலை தொடர்ந்து, தனி நெடில்னா என்ன அர்த்தம்? ஒரு நெடில் எழுத்து தனியா இருக்கும். பா, மா, பா, கா, ஆ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா இருக்கக்கூடிய எழுத்து. இது கூட வேற யாரும் இல்லை. சார் இந்த குசுடு துப்புரு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, குசுடு துப்புரு இறுதி எழுத்தா இருக்கு. அப்போ இதுக்கு இடையில வேற ஒரு தொந்தரவு யாரும் இல்லை. அதுதான் தனி நெடில்னு அர்த்தம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் அப்படின்னா, ஒரு குற்றியலுகர எழுத்து ஒரு தனியா இருக்கக்கூடிய நெடில் எழுத்து. ஒரு தனி நெடில் எழுத்து, ஒரு குற்றியலுகர எழுத்து. பாகு, மாசு, தனி நெடில், ஒரு குற்றியலுகரம். ஐ மீன் வல்லின உகரம். இப்படி காம்பினேஷன்ல வர்றதுக்கு வந்து நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. அப்போ இது நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா என்ன? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் ஒரு குற்றியலுகரம். குசுடு துப்புரு அப்படிங்கிறது இறுதியா வரக்கூடியது. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரணும். இது ஆயுத எழுத்து. உயிர் தொடர் குற்றியலுகரத்தை நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடியது. இப்ப வன் தொடர் போலாம். வன் தொடர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கசட தபர. ஓகேங்களா? இந்த குசுடு துப்புருங்கிறதே வல்லினத்தோட தொடர்ச்சி. அப்படின்னா அதோட மெய்யெழுத்து முன்னாடி வரணும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு. அப்போ பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று அப்படின்னு அந்த வல்லின எழுத்து தொடர்ந்தே அந்த வல்லின உகரங்களும் வர்றது வந்து வன் தொடர் குற்றியல் உகரம். இதுவே மெல்லினத்துல எப்படி இருக்கும்னா, அந்த மெல்லின எழுத்துக்களை, மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரமா இருக்கும். அது மென்தொடர். இடைத்தொடர் எப்படி இருக்கும்? எரள வளலங்கிற இடையின எழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரமா இருக்கும். இந்த 3 ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க வன்தொடர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மென்தொடர், இடைத்தொடர் அப்படியே ஆப்வியஸா புரியும். இடைத்தொடர்ல ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது இவ்வு. இவ்வுங்கிற எழுத்தை வச்சு உங்களுக்கு இடைத்தொடர் குற்றியலுகரம் வராது. இடைத்தொடர் குற்றியலுகரம் இவ்வுங்கிற பாசிபிலிட்டியை வச்சே கிடையாது. இவ்வுங்கிற மெய்யெழுத்தை வச்சு வரவே வராது. இது போக இன்னும் ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்றேன். இப்போ உயிர் தொடர் பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் 5 பார்த்தோம்ல, 1, 2 அண்ட் 4, 5, 6 இந்த 5ம் இல்லாத ஒரு பண்பு நிலை. என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா வந்து அந்த குசுடு துப்புருங்கிற எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒற்றெழுத்துக்கள் இல்லாம இருக்கும். புள்ளி வச்ச எழுத்துக்கள் இல்லாம, அரச, ரா புள்ளி வச்ச எழுத்து இல்ல. கயிறு, ஈ புள்ளி வச்ச எழுத்து கிடையாது. 9, ப புள்ளி வச்ச எழுத்து கிடையாது. வரலாறு, லா புள்ளி வச்ச எழுத்து கிடையாது. இப்படி புள்ளி இல்லாத எழுத்துக்களை வச்சு வந்து அந்த எழுத்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஓங்கி ஒலிக்குது. 9 கயிறு, வரலாறு அந்த மாதிரி உயிரோட அந்த உயிரெழுத்துக்களோட ஓசை ஓங்கி ஒலிக்கும். அப்ப உயிரெழுத்துக்கள் ஓங்கி ஒலிச்சு அதுக்கடுத்து வரக்கூடிய குசுடு துப்புரு சுருங்கி ஒலிக்குது. அதனாலதான் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இது ஆக்சுவலா நெடில் எழுத்தாக தனியா வராது. ஒரு மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு 2, 3 இது சேர்ந்து வரும். 2, 3ங்கிற காம்பினேஷன்ல சேர்ந்து அந்த இது அந்த என்ன சொல்றது குசுடு துப்புரோட சேர்ந்து வரும். இப்ப சொன்ன இவங்கிற எழுத்து என்ன வராது? குற்றியலுகர சொற்கள்ல இல்ல. இடையின குற்றியலுகர சொற்கள் காம்பினேஷன்ல அது வரவே வராது. அதே மாதிரி சூடுரு அப்படிங்கிற இடைத்தொடர், ஆக்சுவலா இது 2மே இடைத்தொடரோட விதிவிலக்கு தான். இடைத்தொடர்ல தான் 2 விதிவிலக்கு. ஒண்ணு இவுங்கிற காம்பினேஷன் வராது. அதே மாதிரி சூடுருங்கிற இறுதி எழுத்து அமைஞ்சும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது. ஓகே, இப்ப குற்றிய லிகரம் பார்ப்போம். குற்றிய லிகரம் என்ன? குற்றிய லிகரம் என்ன அப்படின்னா, வரகு யாது அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இந்த யாவும் கூவும் இணைஞ்சினாங்கன்னா வரகி, அந்த கூ வந்து ஈயா மாறிடும். அதாவது உண்மையிலே சொல்லணும்னா குற்றியலுகரம் 2 சுச்சுவேஷன்ல வரும். அதுல இடம் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஊ சவுண்டு ஈயா கன்வெர்ட் ஆகும். கொக்கு, கொக்கி, கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது, தோப்பு கூட்டல் யாது, பூ, பூ பீயா மாறிடுது. தோப்பு, தொப்பி, நாடு, நாடி, எனப்படுவது, எனப்படுவதி. நம்ம சொல்லும்போது கொஞ்சம் இதோ ஐய ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கமா இருக்கேன். நம்ம இப்படிலாம் சொல்லவே மாட்டோமே. இது கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம இப்படி சொல்றது கிடையாது. ஆனா இலக்கண முறைப்படி இது இப்படிதான் வரும்.
அதே மாதிரி இது இன்னொன்னு ஒண்ணுன்னா மியா. மியாங்கிறது ஒரு அசைச்சொல். ஓசை நயம் வர மாதிரி கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு இனிமை சவுண்டா இருக்கும். அதுக்காக மட்டுமே மியாங்கிற சொல்ல வந்து நான் யூஸ் பண்றோம். ஓகே. இது எப்படி வரும்னா, கேள் கூட்டல் மியா, கேண்மியா. இங்க குச்சியில் வந்து 3 சுழி இன்னா மாறுது. செல் கூட்டல் மியா, சென்மியா. குண்டு நகர இல்ல வந்து 2 சுழி இன்னா மாறுது. இவ்வளவுதான். குற்றிய லிகரம்ங்கிறது உரைநடை வழக்குல நமக்கு இல்லவே இல்ல. நம்ம பேச்சு வழக்குல அது கிடையவே கிடையாது. அது ஈவன் இலக்கிய என்ன சொல்றது? எதுவும் கதைகள்லயுமோ, அதுல கூட நம்ம பொதுவா பயன்படுத்துறது கிடையாது. எல்லாம் இலக்கியங்கள்ல மட்டுமே தான் இது காணப்படுது. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு குற்றிய லிகரத்த பத்தின ஒரு முழுமையான அறிவு எதுவும் இல்ல. 1 முதல் 10 வரையில எண்ணுப்பெயர்களை பட்டியலிடுங்க. 1, 2, 3, 4, 5 எல்லாம் எழுதியிருக்கோமா? 1 இன்னுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெல்லின எழுத்து. ஸோ மென்தொடர் குற்றியலுகரம். கரெக்ட்டுங்களா? 2 இதுவும் ஒரு மென்தொடர் தான். மென்தொடர் குற்றியலுகரம். 3 மெல்லினம் மென்தொடர் குற்றியலுகரம். 4 மென்தொடர் குற்றியலுகரம். 5 5 ஒரு மென்தொடர் தான். 6 ஆ நெடில் எழுத்து நெடில் தொடர் குற்றியலுகரம். 7 7 ஒரு முற்றியலுகரம். ஏன் முற்றியலுகரம் சொல்லி சொன்னோம்? ஏங்கிற சவுண்டு ஒரு தனி தனி நெடில் தான். ஆனா லூங்கிறது ஒரு வல்லின தொடர் இதே கிடையாது. இது ஒரு எரள வளல அப்படிங்கிற இடையின தொடர் கொண்டது. இடையின தொடர்ல முற்றியலுகரம் லிஸ்ட்ல நம்ம ஒரு தடவை படிச்சோம். முற்றியலுகரத்துல 7ங்கிற நம்பர் கூட இருக்கும். 8 வன்தொடர். 9 உயிர் தொடர். ஏன்னா பது தூக்கு முன்னாடி பாங்கிற எழுத்து. இப்ப கூட்டல் சவுண்டோட வருது. 9. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப 10 10 வல்லினம். ஓகே. இதெல்லாமே நீங்க குற்றிய லுகரத்தை பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். பசு, விடு, ஆறு, கரு. இதை நீங்க சொல்லும் போதே புரிஞ்சிடும். 6 நெடில் தொடர் குற்றிய லுகரம். மத்த எல்லாரும் பாருங்களேன், பசு, விடு, கரு இதெல்லாம் வந்து பொதுவா குற்றிய லுகரத்துக்கு சொல்றதுதான். பட் ஆனா வந்து சாரி, பசு, விடு, கருவெல்லாம் இது இல்ல. பசு, விடு தனி குரில்ல வருது. தனி குரில்லாம் நமக்கு ஆக்சுவலா வந்து முற்றியலுகரம் போயிடும். பசு, விடு, கருவெல்லாம் முற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்து அதோட மெய்யெழுத்தை தொட்டே வந்திருக்கு பாத்தீங்களா? வல்லின மெய்யெழுத்துக்களை தொட்டு வருது. இதெல்லாம் பாருங்க. பஞ்சு, இஞ்சு மெல்லின இது மென் தொடரோட. 6 மாசு, பாகு இதெல்லாமே நெடில் தொடர். அது அப்படிங்கிறது ஒரு முற்றியலுகரம். ஏன்னா தனி குரில் அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குசுறு துப்புரு. அப்ப முற்றியலுகரம். அரசு இது வந்து நீங்க உயிர் தொடர்ல பார்த்திருப்பீங்க. எய்து, மூழ்கு, மார்பு இதெல்லாமே இடையினத்தை சார்ந்தது. ஸோ இடைத்தொடர் குற்றியலுகரம். பண்பு, மஞ்சு, கண்டு இதெல்லாமே மென்தொடர். எஃகு ஆயுதத்தொடர். ஓகே. இந்த அளவுக்கு நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும். ஓகே. திணைங்கிறது நம்ம பொதுவாக தமிழில் 2 வகை திணைகள் சொல்லுவோம். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. உயர்திணைங்கிறது வந்து பறவை, விலங்கு, தாவரம் அப்படிங்கிற உயிரற்ற பொருட்களை வந்து அஃறிணை லிஸ்ட்லையும், ஆறறிவு கொண்ட மனிதர்களை உயர்திணை லிஸ்ட்லையும் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? திணைகள்ல 2 திணை இருக்கு. உயர்திணை, அஃறிணை. முக்கணியில மாப்பலா வாகை வரும். முத்தமிழ்ல வந்து இயல் இசை நாடகம் வரும். நாற்றிசை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வரும். ஐவகை நிலத்துல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வரும். அறுசுவை பொறுத்த வரைக்கும் இனிப்பு, புளிப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம். இன்னும் ஒண்ணு எதை சொல்லியே? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம், புளிப்பு. இனிப்பு புளிப்புன்னு சொன்னேனே, எழுதிடலாம். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. இது கார்ப்பும்பாங்க, சில காரம்பாங்க. கார்ப்பு, காரம் தான் வருமானு தெரியல. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 3 4 5 உவர்ப்பு. என்னடா ஏதோ ஒன்றை மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கேன். கசப்பு. அடையப்பா, அத்தியாவசியமான ஒன்று விட்டாச்சு பார்த்தீங்களா? ஓகே. இதில் எதுவும் இதில் ஒன்றும் முக்கியமானது எதுவும் இல்லை. ஓகே. கலைச்சொல் இன்பம் இதில் இன்னும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. எழுத்திருக்கலாம், ஆர்த்தோகிராஃபி, மலாட்டம், பப்பட்ரி, பருவ இதழ் மேகசின், இதழியல் ஜேர்னலிசம், ஒளியியல் ஃபோனாலஜி, மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், ஊடகம் மீடியா, உரையாடல் டயலாக்.
ஓகே. இத தாண்டி ரொம்ப இது இல்ல. அதுக்கு அடுத்தது இயல் 2 போகுது. மீண்டும் உங்கள வந்து இன்னொரு அ வீடியோ பதிவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.